ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 2ஓட நெக்ஸ்ட் பார்ட்டோட ஆட் வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களை இப்போதான் நான் பேசுகிற விட ரோடு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்ச ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்களை போகலாம். என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி. ஜங்குக்கோட செஸ்ஸில் அப்படியே ஃபேஸை வச்சபடி, நீ ஏன் என்கிட்ட இந்த மாதிரி ரொம்ப குழப்புற? நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டால் அதுக்கான ஆன்சரை தரதுக்கு பதிலாக என்னை நீ கம்ஃபர்ட் தான் பண்ண பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரிட்டே பேசிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்க சொல்ல அந்த டான்ஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு, இன்றைக்கி உன்னோட பர்த்டே டேயாங், நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், தேவையில்லாமல் எந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆக்காட்ட, நான் உனக்காக அப்படி சாப்பிடட்டுமா அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக் பேசுனா, சரி ஓகே, எனக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கும் இப்போ பசிக்க தான் செய்யுது, எனக்காக கேக் கட் வரியா அப்படிங்கிற மாரி சொல்லவும், இது உனக்காக கேக் கட் வரேங்கிற மாரி ஒரு பிளேட்டில் ஒரு கேக் பீஸை கட் பண்ணி டேக்கி ஃபீட் பண்ணுற மாதிரி நம்ம ஜொங்கு கிட்ட வர அந்த மாதிரி கிட்ட வந்தால் எல்லாருமே டான்ஸ் பண்ணி ஜாலியாக அந்த பார்ட்டிகள் திரும்பவும் பார்ட்டிகள் மாதிரி அரேஞ்ச் ஆகி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். கேக்கை கொண்டு வந்து கரெக்டாக டேக் கிட்ட நம்ம ஜொங்குக்கு ஃபீட் பண்ணுற அந்த செகண்ட் டே அப்படியே மயங்கி கீழே வர அந்த மாதிரி விழ வர நம்ம டேயை நம்ம ஜொங்கு கிரிப்பாக பிடிச்சிட்டு கேக்கை கீழே போட்டுருவாரு. இந்த மாதிரி போட்டோம். இப்போ நம்ம பாய்ஸஸ்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணா, என்னாச்சு டேயாங், டேங்க் திரும்ப உன்னை ஏதாவது அட்டாக் பண்ணிட்டாங்களா என்ன, உனக்கு எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான மூமெண்ட்டில் நம்ம டேயோட பாடியெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு டேயை டைட்டாக ஹேக் பண்ணப்படி, டேயாங் உனக்கு என்னாச்சு, நீ எதுவுமே சாப்பிடல, ஏன் கூட தானே இருக்கிற டேயாங் டேயாங் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயத்தில் இந்த மாதிரி நம்ம ஜொங்கு க்ரை பண்ணி எழுதாம். இந்த பிளேஸில் பிளான் போட்டுட்டு இருந்தால நட்டாஷா, அவடா அந்த பர்சன்டே கில் பண்ணிட்டாங்களே, இவன் ஏன் இப்போ மயங்கி விழுந்தான், ஒருவேளை அந்த பாய்சனை சாப்பிடலையே, எடுக்கலதே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்களே, இங்கேருந்து யாரோ ஒரு நியூ பர்சன்ட் டேடா சேவ் பண்ணிட்டாங்களே, இப்போ என்ன பண்ண, ஜெனிக்கிட்ட கரெக்டாக நட்டாஷா வந்துட்டு, என்ன பாட்டுட்டே இருக்கிற, போ ஏதாவது பண்ணி அந்த டேயை கில் பண்ணு. ஹே லூஸு, உனக்கு என்ன பைத்தியமாடி, பக்கத்தில் ஜங்குக்கு இருக்கான், அவனோட மற்ற ஹயாங்ஸ்லாம் இருக்காங்க, கில் பண்ணுன்னு சொல்கிற, ஏன் நீ இப்போ மில்க்ஷேக் கொடுத்துட்டியே, அவன் என்ன கொண்டு போய் மில்க்ஷேக்கு டேட்டை குடிக்க செஞ்சான், டெட் ஆகலை, அவனே டம்மா டுண்டு கிளாஸ் எடுத்து போய் டெட் ஆகிருக்கான், நான் இங்கேருந்து வேகமாக போயிட்டே அட்டாக் பண்ணிட்டா மட்டும் டெட் ஆகிருப்பானா, இல்லை நான் சேஃப் ஆயிடுவேனா, அமைதியாக நெல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜெனி திட்டிகிட்டு இருந்தான். இப்போ அதே பிளேஸில் நம்ம மாஃபியா ஃபேமிலியோட ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்கள்ல, அந்த பர்சன் அப்படியே வந்து நம்ம டேயை செக் பண்ணி பார்க்குறாங்க. டேக்கு ஏதாவது ப்ராப்ளமானுங்கிற மாதிரி பயத்தில் நம்ம ஜங்குக் செக் பண்ண சொல்கிறாரு. இந்த மாதிரி செக் பண்ண சொன்னோம். இந்த மாதிரி டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, எதுக்காக ஜங்குக் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பயந்துட்டுருக்க, நீ பயப்படுற மாதிரி இங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என் பேபி இப்படி மயங்கி போயிருக்கேன், நான் கலங்கி போயிருக்கேன், என்ன டாக்டர் இந்த மாதிரி பேசுகிறீங்கிற மாதிரி ஒரு கோவத்துலேயும் நம்ம ஜங்குக் அப்படி டாக்டர் நோட் பண்ணோம். டென்ஷன் ஆகாத ஜங்குக், குட் நியூஸ் தான், டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான், 1 month பேபி டே ஒரு டொமாக்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு அவ்வளோ வெறும் ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ரியாக்ஷன் ஆகிட்டு, அப்புறம் ஹாப்பி ஆவாங்களா, இந்த மாதிரி ஹாப்பியானா மிம்மாமுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகுது. ஐயோ டேயோட பேட்டை எனக்கு இப்படி ஒரு குட் நியூஸ் எங்கே எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படி நாங்கள் நினைக்கவே இல்லையே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாருமே ஹாப்பியானா நட்டாஷா தான் போச்சு 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 எல்லாம் போச்சு, அந்த ஹெட்டு நம்மளை கழுவி கழுவி ஊற்ற போப்பறா, எல்லாம் போச்சே அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தேன். ஜெனி இப்போ கூட வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருந்தா, நான் ஹெட்டு திட்டுவானுங்கிற டென்ஷனில் இருந்தால் நீ எப்படி இவ்வளோ அசால்ட்டாக சிரிக்கிற, அவளுக்கு எப்போதுமே நம்மளை திட்டுறதை தவிர வேறு ஒன்றுமே அவளுக்கு தெரியாது, திட்ட தானே செய்வா, திட்டிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து ஜெனி அங்கேருந்து போனால், இவன் ஏன் இவ்வளோ கேஷுவலாக இருக்கானே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெனி அங்கேருந்து மூவ் ஆன் ஆகி நேராக ஹெட்டுக்கு தான் கால் பண்ணுறா. நட்டாஷாவுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடணுங்கிற மாதிரி ஜெனி இந்த மாதிரி கால் பண்ணால், என்ன டெட் ஆகிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது இல்லை சிஸ்டர், இங்கே ப்ராப்ளம் வர மாதிரி போயிடுச்சுங்கிற மாதிரி இங்கே நடந்த மூமெண்ட்டும் நீ அட்டாக் பண்ண வச்ச பர்சன்ட்டை இங்கே நியூவாக இன்னொரு பர்சன்ட் என்ட்ராகி டேயை சேவ் பண்ணிட்டாங்க. எடு, நான் அந்த பிளேஸில் டே அட்டாக் பண்ண போகிற அந்த மூமெண்ட் எப்படி வெளியே தெரிஞ்சிச்சு, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க சான்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதுனா எனக்கு தெரியாது சிஸ்டர், ஆனால் டேக்கிட்ட நம்ம மில்க்ஷேக் கொண்டு போக சொல்ல தூரத்துலேருந்து ஒரு நைஃப் தான் பறந்து வந்து நெக்கில் சொருகுச்சு. அதே பிளேஸில் வந்துட்டு யார் அந்த பிளேஸில் வந்துட்டு சேவ் பண்ணானுங்கிறது யாருக்குமே தெரியல.
அது போடா குறைக்கி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு அந்த ஹெட்டுடம் அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற எல்லா திங்ஸையும் தள்ளி விட்டுட்டு டேயாங் உன்னோட லைஃப்பில் இருக்க மொத்த ஹாப்பினஸ்ஸையும் நான் தட்டி பறிக்கலான்னு நினச்சா நீ அவங்க கூட இருந்து அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸையும் அள்ளி கொடுக்க ட்ரை பண்ணுறியா அப்படிங்கிற மாரி செம்மைய கத்துறா. இந்த மாரி கட்டுனா ஐயையோ! என்ன நட்டாஷா சொன்னது சரிதான் போலுக்கு. சைக்கோ மாரி கட்டுடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சிஸ்டர் நீ கோவப்படாத. என்னடி கோவப்படாதன்னு அசால்ட்டா சொல்ற? நான் சொன்ன ஒர்க்கு 2 பேருமே பண்ண முடியலையாடி? ஹேய்! நீ அவ்வளோ தூரத்தில் இருக்க. இங்கே பக்கத்துல இருந்து ஒர்க் பண்ணி பாரு அப்பன்னு தான் தெரியும். அசால்ட்டாக கில் பண்ணுங்கிற அத்தனை பர்சன்ட்ஸ் இருக்க சொல்ல எப்படி டச் பண்ண முடியும்? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷனை நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜெனி காலை கட் பண்ணால் நட்டாஷாடாம் திரும்பவும் ஹெட்டுக்கு கால் பண்ணி ஜெனி சொல்ல வேண்டாம் ஜெனி ஆல்ரெடி எல்லாத்தையுமே சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதுக்கப்புறம் என்ன ஹெட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பிளேஸில் சேவ் பண்ண ஏதோ நியூ பர்சன்ட் என்ட்ராக இருக்காங்களாம்லே அந்த நியூ பர்சன்ட் யாருங்கிறத சீக்கிரம் நீ கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி நட்டாஷா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அந்த நியூ பர்சன்ட்ஸ் யாருங்கிறத கண்டுபிடிச்சி உங்ககிட்ட ஃபஸ்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடுது அப்படிங்கிற மாதிரி நட்டாஷாவும் காலாக கட் பண்ணால் இப்போ டேயோட ரூமில் தான் டே அப்படியே லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி பெட்டை சுற்றி இருக்கிற பாய்ஸஸையும் பெட் மேலே உட்காந்துருக்க நம்ம பாய்ஸஸோட பேபிஸையும் கோபராவையும் நம்ம டே நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி டே பயத்தில் இருந்துக்கிட்டோம். டேயை எல்லாருமே மறுபடியும் கங்க்ராட்சி பண்ணுவாங்களா இந்த மாதிரி கங்க்ராட்சி பண்ணால் இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கங்க்ராட்சி பண்ணுறீங்க. கீழே பார்ட்டி தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஜங்குக்கு நான் உன்ட்ட கேக்கு தானே கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா இந்த மாதிரி சொன்னால் டக்குன்னு நம்ம ஜங்குக் டேயோட மோட்டில் கேக்கை ஃபீட் பண்ணி விடுவாரா. நான் இப்போ கேட்கல ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணேன். ஜங்குக் அப்படியே டேயோட சீக்ஸில் பயங்கரமான ஒரு கிஸ் பண்ணுவார். கிஸ் இப்படி பண்ணிவிட்டு பேபி நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா? இந்த ஹாப்பினஸ்க்கு நீ மட்டும்தான் காரணம் ஐயோ அப்படிங்கிற மாதிரி டேயை தூக்குவாரா இந்த மாதிரி தூக்குனா மிம்மா ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் ஒரு அடி போடுறாங்க. இப்போ தானே டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்க என்ன ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கவனு அப்படியே விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு மிம்மா அப்படியே பக்கத்தில் வந்துட்டு டேயாங் இந்த குட் நியூஸை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? குட் நியூஸா அப்படிங்கிற மாதிரிட்டே நோட் பண்ணேன். நீ ஒரு டாக்டராக இருந்துட்டு இந்தளவுக்கு வீக்காக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல டேயாங் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி நான் கலாய்ப்பாரா. ஏன்டா நீ இந்த மாரி கலாய்க்கிறேன் பின் என்னடா 1 மந்த் பேபியை டொமாக்ஸில் வச்சுருக்க உனக்கே தெரியலையா அப்படிங்கிற மாரி சொல்லவும் எடேம் பேபியா டொமக்ஸ்லையா என்ன சொல்கிற ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாண்டா டாக்டர் தான் செக் பண்ணி சொன்னாங்க நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு டேடா அப்படியே அவரோட டொமக்ஸில் ஆன்சர் வச்சுட்டு நிஜமாலுமா மிம்மாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நிஜமாலுமே அதனால தான் நீ மயங்கி விழுந்துருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பேசிட்டு அப்படி அவங்கவுங்க ரூமுக்கு போவாங்களா இந்த மாதிரி போனால் இப்போ நம்ம ஜொங்குக்கிட்டோம் நேர டேக்கிட்ட வந்துட்டு அப்படியே தூக்கி அவரோட டைஸில் உட்கார வைப்பாரா இந்த மாதிரி உட்கார வச்சோம். நம்ம குக்கிதான் இப்போ மாம்டா உங்களோட பேபியா இந்த குக்கி இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா அந்த மாதிரி கேட்டால் நீ உண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குக்கியை தூக்கி இன்னொரு பக்கம் டைஸில் உட்கார வைப்பாரா அந்த மாதிரி உட்கார வச்சான். நம்மகிட்டே தான் ப்ளே பண்ணி விளையாடாதீங்க ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கியை ஸ்லீப் பண்ண வைக்கிறேங்கிற மாதிரி தூக்க போனால் ஆஹா இனி நான் நிறைய ஒர்க்லாம் பண்ணக்கூடாது ரெஸ்ட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பொறுமையாக பெட்டில் உட்கார வச்சுட்டு குக்கியை ஹேண்ட்ஸில் தூக்கின படி குக்கி கிட்ட உனக்கு சிஸ்டர் வேணுமா பிரதர் வேணுமாங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு குக்கிக்கு ஏதோ ஸ்டோரிலாம் சொல்லி குக்கியை ஸ்லீப் பண்ண வச்சுருவார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண வச்சுட்டு குக்கி கரெக்டாக குக்கியோட பெட்டில் ஸ்லீப் பண்ண வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பினா டேயோட டைஸில் கோப்ரா இருக்குது. கோப்ராவோட ஹெட்டை அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணபடியே நம்ம கோப்ரா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு ஏண்டா என்னடா பண்ணிகிட்ருக்க நீ உன் மாம்கிட்ட ப்ளே பண்ணதெல்லாம் காணும் போ முதல்ல குக்கி பக்கத்தில் ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கோப்ரா முடியாதுங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே ரோல் பண்ணி சுற்றுது இந்த மாதிரி சுற்றினோம். நம்ம அதான் கோப்ரா ஏன் கூட இருக்கணும்னு திங்க் பண்ணுதில்ல ஜங்குக் அவன் ஏன் கூடயே பெட்டில் ஸ்லீப் பண்ணட்டும் எடு கோப்ரா டென்ஷனாக கடடாட அமைதியாக போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கோமாட்டிட்டு வரணுமேட்டிட்டு நம் கோப்ரா இப்போ நீ போ ஜங்குக்கு ரொம்ப கோமான மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோப்ராவை அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ணி விடுவார். அந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணி விட்டான். கோப்ரா கரெக்டாக குக்கியோட பெட்டில் குக்கிக்கு பக்கத்தில் அப்படியே சுருண்டு பட்டுக்குது இந்த மாதிரி பட்டுக்கிட்டோம். நம்ம ஜங்குக்கு தான் கரெக்டாக டேக்கிட்ட வந்துட்டு என்ன பேபி இந்த ஜங்குக்கு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுக்குற இந்த டே உன்னோட பேர்த்டே உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணி இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணோம்.
ஆனால் பட் நாங்கள் கொடுத்த சர்ப்ரைஸை விட நீ அதிகமான ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்க தெரியுமா? முக்கியமாக எனக்கு அப்படிங்கிற மாதிரி டேயோட டமாக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணால் டேக்கு லைட்டாக ஒரு மாதிரி கூசுது. என்ன பண்ணுற ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட சீக்ஸில் கிள்றாரு. இந்த மாதிரி கிள்னா இப்போ என்ன பண்ணாவ கிஸ் தான் பண்ணாவ அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கிஸ் பண்ணுவார். அந்த மாதிரி கிஸ் பண்ணால் ப்ளே பண்ணாரு டெலிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே எப்படி பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுப்பாரா அந்த மாதிரி படுத்தேன். டே பக்கத்துலேயே டேயை பேக்கப் பண்ணபடி நம்ம ஜங்குக்கும் பெட்டில் படுக்கிறத படுத்துட்டு உண்மையிலே இந்த டேயை என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் டேயாங். இந்த டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே டைட்டாக ஹக் பண்ணால் எனக்குமே இந்த பேட்டையை நான் மறக்கவே மாட்டேன். அந்தளவுக்கு ரொம்ப மெமரிஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணபடி நம்ம டேயுமே ஸ்லீப் பண்ணுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம டேடாமடி எழுந்து பெட்டில் உட்காந்துருந்தா ஜங்குக் டேக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப டைம் ஆயிடுச்சா நடந்துக்கிட்டதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லை எப்போது மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே பொறுமையாக அப்படியே கூட்டிகிட்டு வந்து ரெஸ்ட் ரூமில் விடுறாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வா, உனக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கேயே எடுத்து வச்சுருக்கேன். என்னாச்சு? இன்னைக்கு என்னோடய ஜங்குக் என்ன ரொம்ப ஓவராக கவனித்த மாதிரி தெரியுது. ப்ரெக்னென்ட் ஆனதுனாலயா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உன்னையும் பேபியும் நான் தானே கேராக பார்த்துக்கணும் அதனால அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்மகிட்டே அப்படி ஜங்குக்கோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணுவாரா. அந்த மாதிரி கிஸ் பண்ணால் ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணபடி பொறுமையாக ரிலாக்ஸாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண அவசரப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வந்தால் டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்மைல் பண்ணபடியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி நேராக ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வருவாரா. அந்த மாதிரி வெளியே வந்தால் நம்ம டேக்காகவே குக்கி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. மாம் நான் இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகலை, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணல, ஸ்கூலுக்கு போகணும்ல. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எங்களை ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம். எங்களோட ட்ரிப் அது ரொம்ப குட்டி பசங்களாம் நல்லா ட்ரிப்புக்காக ஹவுஸ்லேருந்து ஏதாவது ஒரு பர்சன்ட் சேஃப்டிக்கு வரணுமா. அது மட்டும் இல்லை, நம்ம மோவியா ஃபேமிலியில் எப்போதுமே இந்த மாதிரி ட்ரிப்புக்கு போனோம்னா டேடு பாடி கார்டு தான் அனுப்புவார். இந்த டைம் பாடி கார்டு வேண்டாமே மாம், நீங்கள் வாங்கலேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம குக்கி கெஞ்சி வர அந்த மாரி கெஞ்சுனா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேயுமே பேபியை ரெடி பண்ணி குக்கி ரெடி பண்ணி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ட்ரிப்பு போகிறாங்களா அதுக்கான லஞ்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸு அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ எடுத்து வச்சுட்டு கரெக்டாக நாம் ஜொங்கு கிட்ட குக்கியோட அந்த பராணுமே என்னாச்சு டைமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்டே நோட் பண்ணால் இன்றைக்கி குக்கியோட ஸ்கூலில் ஏதோ ட்ரிப் போகிறாங்களாமே. ஆமாம், அதுக்காக நான் பாடி கார்ட்ஸ் ஒரு 3 மெம்பர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன், பேபிஸ் 4 மெம்பர்ஸையும் பார்த்துக்கிட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இப்படி சொன்னால் என்ன ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிற, அங்கே இருக்கிற எல்லா பர்சன்ஸுக்குமே அவங்க பேரண்ட்ஸ் தான் வருவாங்க, நீங்கள் எல்லாருமே மாஃபியா ஒர்க்குக்கு போனால் பேபிஸை இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹோல் பாய்ஸஸையுமே நோட் பண்ணி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசினா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பிகிட்டே நோட் பண்ணால் அடடையா எனக்கு மாஃபியா ஒர்க் இருக்குது, எனக்கு கம்பெனியில் ஒர்க் இருக்குது, எனக்கு பார்ட்னர்கிட்ட ஒரு மீட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு ஒர்க்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒர்க்கு சொல்கிறது கேட்டு எனக்கு ஒரே ஒரு ஒர்க்கு தான் இருக்குது, என்னோடய பேபிஸ் எல்லாத்தையுமே நான் சேஃபாக பார்த்துக்கணும், அவங்களுக்கு மாம் டாட் பிளேஸ்லேருந்து லவ்வை கொடுக்கணும், அதை கொடுக்க தான் நான் இந்த பிளேஸில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேடாம் 4 பேபிஸையும் அப்படியே கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டா டேங் நீ இப்போ என்ன பண்ணுற, இப்போ நீ ஒன்றும் சிங்கிள் பர்சன்ட் கிடையாது, டாக்டர் நேற்று தானே செக் பண்ணாங்க, அதனால சிங்கிள் பர்சண்ட்டாக இருந்தா என்ன, ப்ரெக்னென்டான பர்சண்ட்டாக இருந்தானே, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே நான் இந்த 4 பேபிஸ்க்கும் மாமா ஆகிட்டேன், அது தெரியும்ல ஜங்கோக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேபிஸை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், பாடி கார்ட்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால் பேபிஸ் மட்டும் இருந்தால் கூட பரவாயில்லையே, நான் பாடி கார்ட்ஸு கூட இல்லாமல் அலோவ் பண்ணியிருப்பேன், நீ போறியே எப்படி பாடி கார்ட்ஸ் இல்லாமல் அலோவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நான் 5 பாடி கார்ட்ஸும் உன்னோட ப்ராடக்ட்டுக்கு அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொன்னோம். நம்மகிட்டே காண்டாகி இப்படி ஜங்குக் சொல்கிறத கேட்டு என்னை இந்த மாதிரி டென்ஷன் ஆக்குற ஜங்குக் அந்த பிளேஸ்க்கெலாம் பாடி கார்ட்ஸை கூட்டிகிட்டு போனால் அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் என்கிட்ட நார்மலாக பேச மாட்டாங்க எடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் திரும்பினா அது ஒன்று ஜெலஸ் ஆக்கணும்னு சொல்லலை, மற்ற பர்சன்ஸ் மற்ற பேரண்ட்ஸுமே என்கிட்ட கொஞ்சம் நார்மலாக பேசணும்ல, இந்த மாதிரி உன்னோட பாடி கார்ட்ஸ் வரப்போ என் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தால் யாருமே என்கிட்ட பேச வர மாட்டாங்க, அதுதான் சொல்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் இருந்து போகிறதா இருந்தால் பாடி கார்ட்ஸ் உன் கூட்டிகிட்டு வருவாங்க, சரி 3% தானே சொன்னேன், இப்போ என்ன 5% ஆக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பேபிஸ்க்கு தான் 3%, உனக்கு 5 பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜெமினாடாம் ஏன் நீங்கள் 2 பேரும் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்ருக்கீங்க, ஜங்குக் டென்ஷன்
ஃப்ரீ ஆகும். நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். அண்ணாட்டுக்கு பற்றிலாம் நான் கூடயே டேக்கராக பார்த்துக்கிறேன். பத்திரமா நான் பார்த்துக்கிறேன் பேபிஸ் கூட சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமினா அவன் கூட வந்தாலும் சரி அந்த 5 பாடிகார்ட்ஸ் உன்னை விட்டு மூவ் ஆனாக்கி தூரமாக இருந்தே ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. டாய் அப்படிங்கிற மாதிரி அந்த 5% நோட் பண்ணால் 5% அப்படி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். அந்த 3% பண்ண மாதிரி ஏதாவது தேவையில்லாத ஒர்க்கை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஃபேஸு ஹேண்ட்ஸு லெக்கெட்டான் உடச்சேன். உங்களை என்ன பண்ணுவேனே தெரியாது. பேபி ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேபியை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணால் எதுக்காக தேவையில்லாமல் இந்த மாதிரி டென்ஷன் ஆகுறேன். நான் என்ன குக்கியோட சின்ன பையனா? இந்த மாதிரி பேபி முக்கியம், பேபி மட்டன் இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமா பேசினோம். கோப்ரா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா கோப்ராவை நம்ம நோட் பண்ணுறாரு. ஆமாம், இந்த கோப்ராவை மார்னிங்லேருந்தே பார்க்கலேங்கிற மாதிரி அங்கே இங்கேயுமா சுற்றி பார்த்தோம். குக்கி தான் அது எங்கே போயிருக்கும், கார்டன் சைடில் அந்த ட்ரீக்கு மேலேயே தான் உட்காந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கி திங்க் பண்ணால் கரெக்டாக அந்த ட்ரீயில் தான் நம்ம கோப்ரா இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் ஜங்குக்கு திரும்பவும் கோப்ரானுங்கிற மாதிரி சொல்லிட்டு கோப்ராவோட நேமை சொல்லி கத்தி கூப்பிடுவாரா. இப்படி கூப்பிட்டா ட்ரீக்கு மேலே இருந்த நம்ம கோப்ரா தான் வேகமாக ட்ரீயை விட்டு கீழே இறங்கி ஹவுஸுக்குள்ளே வேகமாக என்ட்ராக்கி கரெக்டாக ஜங்கு கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால், மாமா பத்திரமா பார்த்துக்கோ. ஓ மாம், இன்னைக்கு ட்ரிப்புக்கு அதர் பிளேஸ்க்கு போகிறாங்களாம். நான் பாடி கார்ட்ஸையும் நம்ப மாட்டேன், மற்ற பர்சன்ஸையும் நம்ப மாட்டேன், உன் மாமை கூட நம்ப மாட்டேன். உன் மாமை நீடம் ப்ரொடக்ட்ஃபுல்லாக பார்த்துக்கணும், உன் மாம் கூடயே இரு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி ஆர்டர் போடுறத பார்த்துட்டு கோபரா ஓகேங்கிற மாதிரி ஹெட்டெல்லாம் நாக் பண்ணிவிட்டு அப்படியே டேக்கிட்ட வேகமாக வந்து டேயோட ஷோல்டரில் அப்படியே ஹோல்ட் பண்ணி சுற்றி வளைக்கிட்டு, ஏன் கோபரா உன் டேடி என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பியா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டால் ஆமானுங்கிற மாதிரி நம்ம டீயும் சொல்லுது. இந்த மாதிரி சொன்னால் அப்போ ட்ரிப்பு நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக போகிறோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவாரா. ஆமானுங்கிற மாதிரி திரும்பவும் கிட்ட நாக் பண்ணோம். எனக்கு கோப்ரா வர்றது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி குக்கி ப்ராப்ளம் பண்ணுறது. இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணால், என்ன நீ ட்ரிப்புக்கு போக சொல்ல நான் ட்ரிப்புக்கு வரக்கூடாதா, கண்டிப்பாக நான் ட்ரிப்புக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கோப்ரா நம்ம குக்கி கிட்டலாம் ஃபைட்டுக்கு போகுது. இந்த மாதிரி பண்ணோம். ஏன்டா 2 பேரும் இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வா குக்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரி குக்கி டோக்கணும். அப்படியே அங்கே இருக்கிற பேபிஸ் எல்லாத்தையுமே நம்ம வீமின் 2 பேருமே நேராக காருக்கு கூப்பிட்டு வராங்க. ஜங்குக்கு அப்படியே திரும்பவும் நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்து டேயோட ஹேண்ட்ஸில் ஒரு நைஃபை கொடுப்பாரா. இந்த மாதிரி கொடுத்தா என்னது இது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், பேபி உனக்கு சேஃப்டி கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், இந்த நைஃபை வச்சுக்கோ, அது பட்டாது, இந்தா இந்த கண்ணையும் வச்சுக்கோ, யாராவது உன்கிட்ட ஃபைட் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி வந்தால் கொஞ்சம் கூட யோசிக்காத, அப்படி பாயிண்ட் பண்ணபடி செஸ்ஸை பார்த்து ஷூட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஏன் ஜங்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க, உன் திங்ஸை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நைஃபையும் கண்ணையும் ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் கொடுத்தா, நான் வேணா கம்பெனிக்கு போகாமல் உன் கூட வரட்டுமா, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இல்லை பேபி, நீ சிங்கிளாக போறியே, அதான் கோப்ரா என் கூட தானே இருக்கிறான், என்னை கோப்ரா ரொம்ப சேஃபாக பார்த்துப்பான், உன் பாடி கார்ட்ஸை தாண்டி டென்ஷன் ஆகாமல் ஒர்க்குக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காரில் அப்படியே நம்மகிட்டே உட்காந்துருந்து அப்படியே ஜங்குக்கு நோட் பண்ணால், இப்போவுமே நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸான மூமெண்ட்லேயே தான் பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா பக்கத்தில் கோப்ரா இருக்குது, இருந்தாலுமே கோப்ராவை தாண்டி யாரும் அட்டாக் பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே கம்பெனி ஒர்க்கு மாஃபியா ஒர்க்குங்கிற மாதிரி அவங்கவுங்க ஒர்க்குக்கு போகிறாங்க. இந்த மாதிரி ஒர்க்குக்கு போனோம். நட்டாஷா அங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு நேராக ஹெட்டுக்கு கால் பண்ணி இங்கேருந்து ட்ரிப்புக்கு பேபிஸ் கூட சேர்ந்து பீமினும் அப்புறம் பாடி கார்ட்ஸ் ஒரு 5 மெம்பர்ஸோட முக்கியமாக கோப்ரா கூட அதர் பிளேஸ்க்கு போயிருக்கான், எந்த ஒரு ப்ரொடக்ட்டும் இல்லாமல் இவெல்லாம் அவனோட ப்ரொடக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்கிற மாதிரியும் நட்டாஷா ஹோல் இன்ஃபர்மேஷனையும் ஹெட்டுக்கிட்ட சொல்கிறத மட்டுமே ஜெனி நோட் பண்ணிவிட்டு, எல்லாத்தையுமே என் சிஸ்டர்கிட்ட சொல்லி முடிச்சிட்டியா. சொல்லி முடிச்சிட்டேன், அவங்க எனக்கு நிறைய மணி தராங்கல்ல, அதனால இவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுற, பார்த்துக்கோ என் சிஸ்டர் ரொம்ப பேட் கேர்ள், நீ இவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணன்னு வச்சுக்கோங்க, எங்கே இன்னும் கொஞ்சம் மணி கொடுத்தா மாஃபியா ஃபேமிலிகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஒன்றை கில் பண்ணதுக்கு எனக்கு ஆர்டர் போட்டுருவா. பார்த்துக்க, நான்
இந்த மாதிரிலாம் வெள்ள வெள்ளன்னு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஆர்டர் கிடச்ச அடுத்த செகண்டே உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜெனி இப்படி மிரட்டிட்டு அப்படியே அங்கேருந்து நேராக கம்பெனி ஒர்க்குக்காக போகிறா. இப்போது நம்ம டே சைடை தான் காட்டுது. டே அதே மாதிரி ட்ரிப் பிளேஸுக்கு கரெக்டாக ஸ்கூலுக்குள்ள என்ட்ரு ஆகுறாரு. அது ஒரு பெரிய பஸ்ஸாக இருக்குது. அந்த பஸ்ஸில் அப்படியே பேரண்ட்ஸோட உள்ளே என்ட்ரு ஆகவங்களாம் என்ன மாரி என்ட்ருனா, கோப்ரா உன்னை எப்படிடா பஸ்ஸுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுங்கிற மாரி நோட் பண்ணிவிட்டு நம்ம டேடா நான் என்னோடய கார்லேயே வரேன், எனக்கு பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டீச்சர்ட்டையும் பிரின்ஸிபல்ட்டையும் சொல்கிறத கேட்டு சரி ஓகே அப்போ நீங்கள் பஸ்ஸை ஃபாலோ பண்ணப்படி வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும் பாடி கார்ட்ஸ் எல்லாம் காருக்கு பஸ்ஸுக்குள்ள ஏற்ற முடியாதுல்ல, அதனால் காரில் தானே வர முடியும். அந்த மூமெண்ட்டுக்கு காரில் தான் நம்ம டே, ஜிமினா, பேபிஸ், கோப்ரா, பாடி கார்ட்ஸ் எல்லாருமே நேராக அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணபடி ஒரு ட்ரிப் ஒரு மாதிரி பார்க் மாதிரி தான் இருக்குது. செமையாக அதில் குட்டி பேபிஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய கேம்ஸு நிறைய என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல குட்டான ப்ளேஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த ப்ளேஸ்க்குள்ள கரெக்டாக பஸ் என்ட்ரு ஆகி பேபிஸ் எல்லாரையுமே பஸ்ஸை விட்டு இறங்கின அடுத்த செகண்டே ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரீ காட்டுறாங்க. அந்த ட்ரீ பக்கத்தில் அவ்வளோ பேருமே அரேஞ்சாகணும். இங்கே இருக்கிற எல்லா கேம்ஸையும் விளையாடுங்க, ஆனால் அங்கேருந்து ரொம்ப தூரமாக போகக்கூடாது. பேரண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் உங்கள் பேபிஸை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டீச்சரும் பிரின்ஸிபலும் அப்படியே அந்த பிளேஸில் பேபிஸ் இந்த மாதிரி ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணிவிட்டு பிக் எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுன்னு மாதிரி இந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம வீமின் 20 பேருமே கரெக்டாக 4 பேபிஸையும் கூட்டிகிட்டு வராங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு இருந்தோம். எல்லாருமே பேரண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணி விளையாடுற மூமெண்ட்டுக்கு 4 பேபிஸுமே நம்ம ஜிமினா கிட்டையும் டே கிட்டையும் ப்ராப்ளம் பண்ணுறாங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா கேம் விளாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ப்ளே பண்ணி கேம் விளாடுறதுக்கு ஹோல் ஒர்க்கையும் பண்ணோம். இப்போ கேம் விளாண்டுட்ருக்காங்க. இந்த கேம் விளாண்டுட்டு இருந்தால் பேபிஸோட ஹேண்ட்ஸ் ஒருத்தர் ஹோல்ட் பண்ணபடி வீமினோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி அப்படியே சர்க்கிள் ஷேப்பில் சுற்றி ஏதோ கேம் விளாடுறாங்க. ஒரு சாங் ப்ளே பண்ணிவிட்டு ஒரு கேமும் விளாடுறாங்க. இந்த மாதிரி கேம் விளாண்டுட்டு இருந்தால் நம்ம ஜிமினாடா டே வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். இந்த பேபிஸ்க்கு கொஞ்சம் கூட சொன்ன அறிவே கிடையாது. டேக்கு எங்கேயும் அடிபட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டே உன்னிப்பாக நோட் பண்ணபடி நம்ம ஜிமினா இருந்தால் டே அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஜாலியாக பேபிஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணபடி அந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாடுவாரா. விளாண்டுட்டு ரொம்ப டயர்டாகி அப்படியே வந்து ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துரு ரொம்ப டயர்டாகிட்டாரு. டேயாங் இந்தா இந்த வாட்டரை குடி, ரொம்ப வீக்கான மாதிரி தெரியுது. ஆமாண்டா குக்கி போட் பண்ண சொல்லி இந்த மாதிரி தான் ரொம்ப வீக்கானேன், இப்போவும் ரொம்ப வீக்கான மாதிரி தான் தெரியுது. முதல்ல இதுக்கான மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட அப்படின்னு அந்த வாட்டரை ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ பேபிஸு தனியாக ப்ளே பண்ணி ஒரு 1/2 hour விளாடுறாங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தேன். பேபிஸ்குள்ளேயே ஃபைட் வந்துடுச்சு. ஜானு, குக்கி, மின்னு, நம்ம இவங்க எல்லாருமே சீட் பண்ணி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு மீன் ஷாக் ஆகி ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்தா இவன் என்ன சீட் பண்ணுறான், இல்லை அவன் தான் என்ன சீட் பண்ணான், இல்லை இவங்க 2 பேர் தான் எங்களை சீட் பண்ணாங்கங்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம குக்கி தான் டேக்கிட்ட வந்துட்டு மாமா அங்கே பார்த்தீங்களா, எங்களை மட்டும் சிங்கிளாக உட்காந்து விளையாட சொல்கிறீங்களே, நம்மளும் அப்படி ஓடி பிடிச்சலாம் விளாடுவோமா, நாங்கள் ஒன்று துரத்துனோம் நீங்கள் ஓடுறீங்களா அப்படிங்கிற மாரி சொல்லவும் இது ஓடணுமா அப்படிங்கிற மாதிரிட்டு ஷாக்கானா இல்லைடா மேம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க, உங்ககிட்ட அதை கேட்கல மாமா ப்ளீஸ்மா நம்ம ப்ளே பண்ணி விளாடுவோம்மா. ஆமாம் மேம் அப்படிங்கிற மாதிரி மற்ற பாய்ஸஸோட பேபிஸுமே நம்ம வீமின்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க. ப்ளீஸ் எல்லாருமே எவ்வளோ ஜாலியாக கேம் விளாடுறாங்க, எங்களை மட்டும் சிங்கிளாக விளாட சொல்கிறீங்களே, ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கெஞ்சினோம். சரி எல்லாரும் ஓடி பிடிச்சி விளாடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட எழுந்துக்கிட்டா டேயாங்கு உனக்கு ஏதாவது சின்னதாக அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜங்குக்கு பாடி கார்ட்ஸை மட்டும் இல்லை என்னையே சேர்த்து பிரிச்சிருவான் அப்படிங்கிற மாரி சொல்லவும் அதெல்லாம் அடிபடாதுடா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே வந்து அப்படியே அங்கேருந்து எழுந்து சரி ஓடி பிடிச்சி விளாட்லாமா அப்படிங்கிற மாரி சொன்னால் பாடி கார்ட்ஸையும் கூப்பிட்டுக்காங்க, அவங்களும் நம்ம கூடயே ப்ளே பண்ணி விளாடட்டுங்கிற மாதிரி 5 பர்சன்ட்ஸையும் கூப்பிட்டோம், அவங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொன்னால் ரன்னிங் ரேஸ் அதாவது ஓடி பிடிச்சி விளாண்டபடியே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணட்டுமே, நம்ம இங்கேருந்து ஓடுனா நம்ம பின்னாடி தானே அவங்களும் ஓடி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி குக்கி வில்லத்தனமாலாம் பேசுகிறத கேட்டு வீமின் 2 பேருக்குமே கோவம் வருது. டேய் உண்மையிலே சொல்கிறேன்டா, உன் சன்னு குக்கி பார்க்க சொல்ல 2 கொட்டணும் போலன்னா கோவம் வருது. என்ன பண்ண அப்படியே ஜங்குக்கு மாதிரியே தான்டா எல்லாம் வில்லத்தனமாகவே திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கியை நோட் பண்ணோம். சரி ஓடி பிடிச்சி விளாடுவோமா, யார் துரத்த போகிறது, நான் தான் அப்படிங்கிற மாதிரி கோபுரம் அப்படி என்றாகுது. டேய்
நீ துரத்துனா எங்களுக்கு தெரியாதுடா. அது எப்படி தெரியாது? இப்போ பாருங்க எவ்வளோ வேகமாக துரத்துறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே டேயோட ஷார்ட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கும். அந்த டேயோட ஷார்ட்டுக்குள்ளே ரோலிங்கில் இருக்கும்ல பாடிக்குள்ளே, அந்த மாதிரி தான் யாருக்கும் தெரியாதபடி இருந்திருக்கும். இந்த மாதிரி வெளியே வர மூமெண்ட்டை பார்த்துட்டு இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் அவ்வளோ பேரும் நீ வெளியே வந்து எங்களை துரத்துற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஏதோ எங்களை நீ அட்டாக் தான் பண்ண வராங்கன்னு சொல்லி உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க, அமைதி என்னோட ஷார்ட்டுக்குள்ளே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோபுராவை திரும்பவும் ஷார்ட்டுக்குள்ளே அனுப்புகிறாரா? இந்த மாதிரி அனுப்புனா ச்சே, என் மாமுக்கு ஏன்டா என் மேலே கோவம்னே தெரியல. நானும் நல்லா வேகமாக ஓடுவேன் அப்படிங்கிற மாதிரி கோபுரா வேற டேயோட ஃபேஸ் கிட்டலாம் வந்து பேசுது. டேய் ஷர்ட்டை விட்டு வெளியே வராதடா, உன்னை பார்த்துட்டா அவ்வளோதான்டா, ப்ராப்ளம் பெருசாயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபுரா கிட்ட பேசுனா, போம்மா உன் மேலே நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ஷர்ட்டுக்குள்ளே போயிருமா இந்த மாதிரி போனா. ஐயோ! இந்த கோபுரம் ஒரு பக்கம் நமக்கு டென்ஷன்னா, இன்னொரு பக்கம் இந்த குக்கி. இவங்க 2 பேரும் ஓவர் டென்ஷன்னா, ஹவுஸில் ஒரு பெரிய டென்ஷன் நம்ம ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே பழம்புனா, நான்டா இப்போ துரத்துவேன் அப்படிங்கிற மாதிரி குக்கி சொல்லிட்டாரு. சரி எல்லாரும் ரன் பண்ணபடி ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் ரன் பண்ணபடி அங்கேருந்து ஓடுவாங்களா அந்த மாதிரி ஓடுனா, மாமா பாட்டுமா ஏம்மா இவ்வளோ வேகமாக ஓடுறீங்க? அவ்வளோ வேகமாலாம் ஓடக்கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவூரா நம்ம டேயை நோட் பண்ணிக்கிட்டே இருக்குமா, ஷார்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. டேயோட பாடியை ஃபுல்லாக ரோல் பண்ண போயிடும். டேயை பார்த்தபடி இருக்குது. இந்த மாதிரி என்ன கோப்ரா அப்படியே என்னை க்ரிப்பாகவே பிடிச்சிக்கோ, ஏன்னா நான் ப்ளே பண்ணி விளாட்றேன், எனக்கு எங்கேயும் அடிப்படாத அளவுக்கு நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுரா கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டே நல்லா ஜாலியாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கேம் விளாண்டுட்டு இருந்தேன். ஜெமினா முழுக்க டே பின்னாடி ரன் பண்ணபடி ஓடிட்டுருக்காரு. டேக்கு எங்கேயும் அடிபட்டுறக்கூடாது, டேக்கு எதுவும் ஆக்கக்கூடாதுங்கிற மாதிரி இந்த மாதிரி டே கூட இருந்தேன். அதே பிளேஸ்க்குள்ளே ஹெட் ரெடி பண்ண பர்சன்ஸ் ஒரு 5 மெம்பர்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. 5 மெம்பர்ஸுமே செம்ம கோவத்துலேயும் டேயை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தேடிட்டு இருந்தா இந்த மாதிரி பேபிஸ் கூட ஜாலியாக சிரித்து பேசினபடி நம்ம டே ஓடி பிடிச்சி விளாட்றாருல, இந்த மாதிரி ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்க மோமெண்ட்டை பார்த்துட்டு, டேய் அவன் அங்கே இருக்கிறான், அந்த பிளேஸில் இருக்கிறான், பேபிஸ் கூட விளாண்டுட்ருக்கான், சிங்கிளாக அந்த மாதிரி தெரியுது, பாடி கார்ட்ஸ் கூட இங்கே ப்ரொடெக்ட் பண்ண சொன்னால் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக டேயை கில் பண்ணுற மாதிரி அந்த 5 பர்சன்ஸும் நைஃபெலாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் அப்படியே அவங்களோட ஹேண்ட்ஸில் எடுத்தபடி டேயை கில் பண்ணுற மாதிரி வேண்டாம். டேக்கு இங்கே இந்த மாதிரி அட்டாக் பண்ண போகிறது தெரியாமல் அவர் ரொம்ப ஜாலியாக ஓடி பிடிச்சிலாம் விளாட்றாரு. இந்த மாதிரி ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தோம். ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட லெக் வந்து லைட்டாக தட்டுமா, இந்த மாதிரி தட்டுற மூமெண்ட்டுக்கு டே ரொம்ப ஷாக் ஆகி அச்சோ கீழே விழ போகிறோங்கிற மாதிரி கீழே விழ போகிறோம். இந்த செகண்டில் டேயை போட்டு வந்து ஒரு நியூ பர்சன் சேவ் பண்ணுவாங்க. அந்த பர்சன் டேயோட ஹேண்ட்ஸை க்ரிப்பாக பிடிச்சி டே அப்படியே கீழே விளையாடப்படி பிடிச்சி நிப்பாட்டிட்டு டக்குன்னு அங்கேருந்து வேகமாக ரன் பண்ணபடி போனால் யார் இந்த பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ஷாக்கில் அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணோம். நம்ம ஜெமினா டே உனக்கு ஒன்றும் ஆகலை, கீழே விழலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் விழலை அம்மா நீ எப்படி கீழே விழாமல் நின்று அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். தனக்கு முன்னாடி ஒரு பர்சன்ட் வந்து தன்னை கீழே விளையாடுற அளவுக்கு பிடிச்சிட்டு அப்படி தன்னை நிற்க வச்சுட்டு போன அந்த மூமெண்ட்டை ஜெமினா கிட்ட சொல்லாமல் அப்படியே நம்மகிட்டே மறைக்கிறாரு. இந்த மாதிரி மறைச்சா இப்போது அந்த 5 பர்சன்ஸுமே கரெக்டாக நம்மகிட்டே அங்கிட்டு இங்கிட்டுமே சுற்றி ரவுண்ட் அப் பண்ணபடி அட்டாக் பண்ணதுக்கான கரெக்டான டைத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திரும்பவும் கேம் விளாட்றாங்க, திரும்பவும் நம்மகிட்டே ரன் பண்ணபடி ஓடிட்டுருக்காரு. ஆனால் இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ஓடிட்டுருக்காரு. இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த 5 பர்சன்ஸில் ஒரு 4 பர்சன்ஸ் நம்மகிட்டே கிட்ட அட்டாக் பண்ணுற மாதிரி வந்தால் அதில் இன்னொரு பர்சன்ட் இருப்பான்ல, 5 பர்சன்ஸில் 4 மெம்பர்ஸ் தானே வராங்க, அதில் இன்னொரு பர்சன்ட்டும் அப்படியே அவன் மறைஞ்சிருந்த ட்ரீக்கு பின்னாடி வந்தான். அந்த நியூ பர்சன்ஸ் தான் நான் இருக்க சொல்ல அவனை டச் பண்ணிட முடியுமாடா, டச் பண்ணதான் நான் விட்டுருவேனானுங்கிற மாதிரி அந்த பர்சனோட நெக்கில் நைஃபை சொருகினபடி கீல் பண்ணிவிட்டு டேக்கிட்ட அட்டாக் பண்ண வர மற்ற 4 பர்சன்ஸையும் நோட் பண்ணபடி எதுவும் பண்ணாத அளவுக்கு கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்தான். கரெக்டாக டேயை சுற்றி வலிச்சு 4 மெம்பர்ஸும் பிடிப்பாங்களா, அந்த மாதிரி பிடிச்சா ஷாக் ஆகி அப்படியே பயத்தில் திரும்புகிறவர் அங்கே இருக்கிற ஒரு ட்ரீயோட வேர் தட்டி டக்குன்னு கீழே விழுவார். அந்த மாதிரி விழுற மூமெண்ட்டுக்கு ட்ரீயில் வந்து லைட்டாக நம்ம டேயோட ஹெட்டை அடிச்சிரும். அதோடைய கீழே விழுவார்ல, தெரியாமல் விழுற அந்த மூமெண்ட்டில் லைட்டாக அந்த ட்ரீயில் ஷார்ப்பாக இருக்கிற ஒரு திங்ஸ் கரெக்டாக டேயோட ஃபோர்கெட்டில் அடித்து லைட்டாக கட்டாக்கி ஸ்கின்னில் பிஞ்சு லைட்டாக பிளட் ஒரு சொட்டு போல் அப்படி பிளட் வெளியே வருது. இந்த மாதிரி பிளட் வெளியே வந்த பொசிஷன்லேயே வந்து 4 மெம்பர்ஸும் நைஃபோடு வந்து நிற்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு ரொம்ப ஷாக்கான
உன்னை இதே பிளேஸில் கீல் பண்ணிட்டு தான்டா அங்கே இருந்து போகிறோம். அவங்க எல்லோரும் இங்கே வர்றதுக்கு முன்னாடி முதல்ல இவனை போட்டு தள்ளணுங்கிற மாதிரி 4% அப்படியே கரெக்டாக டேய் அட்டாக் பண்ணுற மாதிரி கிட்ட வேண்டாம். அதில் ஒரு 2% நெக்கில் நைஃபு புரண்டபடி சுருகுது. இந்த மாதிரி சொருகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேய் ஷாக் ஆகி யார்டா ஆடு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். இந்த மாதிரி 2% டெட் ஆனதை பார்த்துட்டு இன்னும் 2% இருப்பாங்களா, அதில் ஒரு பர்சன்ட் டே அந்த பர்சன்ட்டை கில் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி அந்த பாடி மட்டும் மறைச்சு நியூ பர்சன்ட். ஓகே, அந்த நியூ பர்சன்ட்டை பார்த்துட்டு அவனை கில் பண்ணுடா, இவனை நான் கில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த நியூ பர்சன்ட் கிட்ட இவன் ஃபைட் பண்ண வர அந்த மூமெண்ட்டுக்கு அந்த நியூ பர்சன்ட்டுக்கும் இந்த பர்சன்ட்டுக்கும் ஃபைட் ஆகி அந்த பர்சன்ட்டையும் அந்த நியூ பர்சன்ட் கில் பண்ணிவிட்டு கரெக்டாக டே கிட்ட வர பர்சன்ட்டை பார்த்துட்டு டே அட்டாக் பண்ணுற மாதிரி போனோம். அந்த நியூ பர்சன்ட்டை நோட் பண்ணிவிட்டு அவனை விட்டு மூவ் ஆன் ஆகுடா அப்படிங்கிற மாதிரி கோவம் அந்த மாதிரி பேசுனா அவனை கில் பண்ணிவிட்டு ஒன்றை கில் பண்ணுறேன் அப்படிங்க